கோரிங் மாமா சைவமா பெருக்கினாலும் அது ருசியா பெருக்கலாங்க. நீ இந்த மாதிரி 2 தடவை நல்லா தண்ணியில அலசிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர்ல 2 தடவை அலசுங்க. வெங்காயம், ஊசி மிளகா உங்களுக்கு உரப்பு வேணும் அப்படின்னா, பச்சை மிளகா வாசத்துக்காக, தக்காளி நிறைய பேர் போட மாட்டாங்க, போட்டீங்கன்னா அது ஒரு தனி டேஸ்டா இருக்குங்க. இது வெஜிடபிள்ல செய்யற தோஃபு. இது நான் ஏயோன்ல தான் வாங்கினேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஃபிஷ் பாலை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. கச்சாங்க நீங்க வறுத்து கூட அரைச்சு வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த வெஜி பால்ஸ் பாதி பாதியா வெட்டி வச்சுட்டு அதையும் பொரிச்சு வச்சுக்கோங்க. நம்ம காட்டின ஐட்டம் எல்லாத்தையுமே தூமிஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சைவ மீன் கோரிங்க்கு பூண்டு ரொம்ப நல்லா இருக்கும் வாசமா. அரைச்ச மிளகாய் சாந்து ஆட் பண்ணிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடுங்க. இந்த பிராண்ட் தான் இல்ல, நீங்க எந்த கெச்சாப் கட் வேணா ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நான் ரொம்ப ஊத்த மாட்டேன், ஏன்னா அம்மாக்கு ரொம்ப கெச்சாப் இருந்தாலும் பிடிக்காது. சாஸ் சில்லி கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. உங்களோட சில்லி பேஸ்ட் ரொம்ப பெக்காட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்க ஊத்திக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாவே இருக்கட்டும், அப்பதான் மீன் போட்டதுக்கு அப்புறம் சரியா இருக்கும். சைவர் நிறைய பேர் கடைசியா தான் போடுவாங்க, ஆனா நான் சாந்துலயே சேர்த்து போட்டுருவேன். அப்பதான் அந்த சாந்து டேஸ்டா இருக்கும். சைவர் ஒரு 2 நிமிஷம் வந்தா போதும். நீ அது கூட அதுக்கப்புறம் சேர்த்து நல்லா கோரிங் பண்ணுங்க. இந்த மாதிரி 2 கரண்டி வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். சோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கெச்சப் கட் ஊத்தினா கலர் ரொம்ப அழகா இருக்கும்னு தோணுச்சு. கடைசியா இந்த பொரிச்சு வச்சிருக்கிற ஐட்டம், அதுக்கப்புறம் இந்த கச்சா அரைச்சு வச்சது. நீங்க வறுத்துட்டு அரைச்சிருந்தா தூளா வந்திருக்கும். இப்படி நீங்க போட்டாலுமே நல்லா கோரிங் பண்ணிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல. சிம்ல வச்சு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கொஞ்ச நேரம் கோரிங் பண்ணி எடுங்க. அருமையான சைவ மீன் கோரிங் மாமா ரெடி.